நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. இன்றைய நம் ஒளிபரப்பு உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. கடவுளின் கோவிலை கட்ட தயாரான அரசர் தாவீது. தாவீது இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்து வந்த அந்நியரை கூடிவரச் செய்தார். கடவுளின் கோவிலை கட்டுவதற்கான செதுக்கப்பட்ட கற்களை தயார் செய்வதற்கென்று கல் தச்சரை அவர் நியமித்தார். தாவீது வாயில்களின் கதவுகளுக்கு தேவையான ஆணிகளுக்கும் கீழ் முளைகளுக்குமான ஏராளமான இரும்பையும் அளவிட இயலா வெண்கலத்தையும் தயார் செய்தார். அவர் எண்ணிலடங்கா கேதுரு மரங்களையும் தயார் செய்தார். ஏனெனில் சீதோன், தீரின் மக்கள் ஏராளமான கேதுரு மரங்களை தாவீதுக்கு கொண்டு வந்தார்கள். தாவீது, என் மகன் சாலமோன் அனுபவமற்ற இளைஞன். ஆண்டவருக்கு கட்டப்பட வேண்டிய கோவிலோ பெரியது, உலகெங்கிலும் பெரும் புகழும் மாட்சியும் பெற்றதாயிருக்க வேண்டும். எனவே அதற்கு வேண்டியவற்றை நானே தயாரித்து வைப்பேன் என்று கூறி தாவீது அவருடைய சாவுக்கு முன் ஏராளமான பொருட்களை சேகரித்து வைத்தார். நேர்காணல். கிறிஸ்து வாழ்கின்றார். இளையோருக்கான திருத்தூது அறிவுரை மடல். இளைஞர்கள் திரு அவைக்கு மிகவும் தேவையானவர்கள். கிறிஸ்துவை பின்தொடர அழைக்கப்படுபவர்கள். திரு அவையின் பணியாளர்களாக மாறவும் தங்களை தாங்களே அறிந்து கொள்ளவும் கடவுளால் அழைக்கப்படுபவர்கள். சமூகத்தில் பரவி வரும் அழுக்குகளை அகற்றும் ஆற்றல் பெற்றவர்கள் இளைஞர்கள். இத்தகைய இளைஞர்களுக்கான யூபிலியை திரு அவையானது வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரை சிறப்பிக்க இருக்கின்றது. எனவே இன்றைய நமது நேர்காணலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதி வெளியிட்ட கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற இளைஞர்களுக்கான திருத்தூது அறிவுரை மடல் குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருப்பவர் அருள்பணி முனைவர் சே மைக்கேல் ராஜ். சிவகங்கை மறைமாவட்டத்தைச் சார்ந்த அருள்பணி முனைவர் மைக்கேல் ராஜ் அவர்கள் புனித பவுல் குருத்துவ கல்லூரியில் விவிலிய பேராசிரியராக 7 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். கடந்த ஆண்டு ரோமையில் உருவாக்குனர் பயிற்சியினை பெற்ற தந்தை மைக்கேல் ராஜ் அவர்களை கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற திருத்தூது அறிவுரை மடல் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் தந்தையே. கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற இளையோருக்கான திருத்தூது அறிவுரை மடல் குறித்த உங்களது எண்ணங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன். வத்திக்கான் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து வாழ்கிறார் என்ற காலம் சென்ற நம்முடைய அன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஏடு பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் நாள் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அதே ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் நாள் வெளியிடப்பட்ட ஏடுதான் கிறிஸ்துஸ் வீவித், தமிழில் கிறிஸ்து வாழ்கிறார் என்ற அந்த ஏடு. இந்த ஏட்டினுடைய பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அகில உலக ஆயர் மாமன்றத்தை கூட்டிய அந்த நிகழ்வை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். திரு அவையிலும் இந்த உலகிலும் இளையோர் குறித்த அவர்களுடைய மாண்பு என்ன, அவர்களுடைய கடமை என்ன,
அந்த இளையோரை திரு அவை எப்படி இணைத்துக் கொள்ள வேண்டும், இளையோருடைய ஆற்றலையும் இளையோருடைய பங்கேற்பையும் பங்களிப்பையும் திரு அவை இன்னும் எப்படி அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் திருத்தந்தை எதிர்பார்த்துத்தான் இந்த அகில உலக ஆயர் மாமன்றத்தை ரோமையிலே கூட்டினார். அந்த மாமன்றத்தில் கலந்தாய்வு செய்யப்பட்ட கருத்துக்களையும் அதில் எடுக்கப்பட்ட பல்வேறு நல்ல முடிவுகளையும் மையப்படுத்தித்தான் கிறிஸ்து வாழ்கிறார் என்ற ஒரு ஏட்டை திருத்தந்தை பிரான்சிஸ் திரு அவைக்கு கொடுத்தார். எனவே இந்த ஏட்டினுடைய மைய கருத்து திரு அவையில் இளையோர் எப்படி தங்களுடைய பங்களிப்பை அவர்கள் தர வேண்டும், அந்த பங்களிப்பை திரு அவை எப்படி வரவேற்க வேண்டும், திரு அவையில் இளையோருக்கு எப்படி அந்த பங்கேற்பை இன்னும் நாம் அதிகப்படுத்த வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும், அந்த இளையோருடைய திறமைகளையும் இளையோருடைய ஆற்றலையும் இளையோருடைய பன்முகப்பட்ட அந்த பார்வைகளையும் நாம் எப்படி ஒருங்கிணைப்பு செய்து திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் திருத்தந்தை இந்த திரு அவைக்கும் திரு அவையின் மக்களுக்கும் ஆயர்கள் தொடங்கி அனைத்து நம்பிக்கையாளர்களுக்கும் உற்சாகம் ஊட்டுகின்ற விதத்திலே இந்த ஏட்டை வெளியிட்டார். திருத்தூது அறிவுரை மடலில் உள்ள அதிகாரங்கள் குறிப்பிடும் கருத்துக்கள் என்ன என்பதை எடுத்துரைக்க முடியுமா? இந்த ஏட்டிலே மொத்தம் 9 அதிகாரங்கள் இருக்கின்றன. 299 பத்திகள் இதில் இருக்கின்றன. 297 அடிக்குறிப்புகள் இதில் தரப்பட்டிருக்கின்றன. 9 அதிகாரங்களில் முதல் அதிகாரத்தில் இறைவார்த்தையும் இளையோரும் என்று சொல்லி இளையோருக்கு இறைவார்த்தை எப்படி வழிகாட்டி இருக்கிறது மீட்பு வரலாற்றிலே, இன்று இந்த இளையோருக்கு இறைவார்த்தை எப்படி வழிகாட்ட முடியும், இறைவார்த்தை வழிகாட்டுதலை இளையோருக்கு நாம் எப்படி தர வேண்டும் என்பதை முதல் அதிகாரத்திலே நமக்கு தருகின்றார். 2ஆம் அதிகாரத்திலே இயேசு என்றுமே ஒரு இளைஞர் என்ற மைய கருத்திலே இயேசு தன்னுடைய அந்த இளமை காலத்தை எப்படி தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலும் மக்களுக்கு பணியாற்றுவதிலும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதிலும் புதிய இறையாட்சி படைப்பதிலும் இயேசு எப்படி தன்னுடைய இந்த இளமையினுடைய ஆற்றலையும் இளமையினுடைய அந்த கொடைகளையும் பயன்படுத்தினாரோ, அதே போல என்றுமே இளைஞரான அந்த இயேசுவை பின்பற்றி இன்றைய இளையோரும் பணியாற்ற வேண்டும், பங்களிப்பு தர வேண்டும் என்பதை 2ஆம் அதிகாரத்திலே நம்முடைய திருத்தந்தை முன்வைக்கின்றார். 3ஆவதாக கடவுளின் நிகழ்காலம் என்றால் இளையோர்தான். நவ் ஆஃப் காட், யூத் ஆர் த நவ் ஆஃப் காட் என்பதை திருத்தந்தை முன்வைக்கின்றார். கடவுளுடைய நிகழ்கால செயல்பாட்டை இளையோர் எப்படி தங்களுடைய வாழ்வாலும் தங்களுடைய பணியாலும் அதை உண்மையாக்க முடியும் என்பதை இந்த 3ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. 4ஆம் அதிகாரம் அனைத்து இளையோருக்கும் இன்று கடவுளுடைய செய்தி என்ன, அந்த அன்பு செய்தி என்ன, இளையோர் எப்படி இந்த உலகத்தினுடைய தவறான பார்வைகளையும் பாதைகளையும் விட்டுவிட்டு நேர்மறையாக கடவுள் தருகின்ற அந்த அன்புக்கான அழைப்பை, விழுமிய வாழ்வுக்கான அழைப்பை, மதிப்பீட்டு வாழ்வுக்கான அழைப்பை கடவுளுடைய அழைப்பாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு எப்படி ஒரு புதிய சமூகத்தை படைப்பதில் இளையோர் முன்வர வேண்டும் என்பதை 4ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. 5வது அதிகாரத்திலே இளையோரின் பாதைகள், பாத்ஸ் ஆஃப் யூத் எனப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு செய்தியை திருத்தந்தை முன்வைக்கின்றார். இன்று இளையோருக்கு உலகம் காட்டக்கூடிய பாதை என்ன, ஆனால் திரு அவை காட்டக்கூடிய பாதை என்ன, கடவுள் திரு அவையின் வழியாக இளையோருக்கு காட்டக்கூடிய பாதை என்ன, அந்த பாதையில் இளையோர் நடப்பதற்கு திரு அவை எப்படிப்பட்ட முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை திருத்தந்தை இங்கே கொண்டு வருகின்றார். 6வது அதிகாரத்திலே இளையோரின் நம்பிக்கை மற்றும் நல்வாழ்வுக்கான வேர்கள், அடித்தளம் என்ன, அந்த வேர்களை நாம் கண்டறிந்து அந்த வேர்களை இனம் கண்டு அவற்றை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்ற அந்த செய்தியை 6ஆம் அதிகாரம் நமக்கு தருகின்றது. இளையோரை பயன்படுத்தி இன்று எப்படி நல்ல பல பணிகளை, திரு அவையின் பணிகளை, சமூக பணிகளை, சமூகத்தினுடைய நீதிக்கான பணிகளை நாம் முன்னெடுக்க முடியும் என்பதை 7ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. யூத் மினிஸ்ட்ரி என்று அதற்கு தலையிடப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்திலே இளையோருடைய அழைப்பும் பணியும் என்ன, the occasion of youth today என்பதை திருத்தந்தை பேசுகின்றார். இளையோருக்கும் இன்று கடவுள் அவர்களுக்கான அந்த நோக்கத்தை அவர் முன்வைக்கின்றார். எந்த ஒரு அழைப்பும் கடவுளிடமிருந்து வருகிறது. ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொண்டு
அதை நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும், பிறருடைய நல்வாழ்வுக்காகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்பதை அந்த 7ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. 8ஆம் அதிகாரத்திலே அழைப்பும் பணியும் என்று பார்த்து 9வது அதிகாரத்திலே தேர்ந்து தெளிதல் என்பதை நாம் பார்க்கின்றோம். The discernment for youth today. இன்று இளையோருக்கு இது மிகவும் அவசியமானதாக மாறியிருக்கின்றது. இளையோர் நல்லதையும் தங்கள் வாழ்வில் காண்கின்றார்கள், அல்லதையும் காண்கின்றார்கள். தேவையானதையும் தேவையற்றவற்றையும் சந்திக்கக்கூடிய இளையோர் எப்படி நலமானதை தேர்ந்து தெளிய வேண்டும், நல்லதை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் இறுதியாக அவர்கள் கற்றுக்கொண்டதை செயல்படுத்த திருத்தந்தை அழைப்பு கொடுக்கின்றார். இப்படி 9 அதிகாரங்களை மையப்படுத்தக்கூடிய இன்று நீங்கள் திரு அவைக்கு தேவை என்ற ஒரு அழகான ஒரு முடிவுரையை திரு அவை இளையோருக்கு கொடுக்கின்றார். நீங்கள் இல்லாமல் திரு அவை இல்லை. திரு அவையினுடைய எதிர்காலம் உங்கள் கரங்களில் இருக்கிறது. திரு அவையினுடைய நிகழ்காலமும் உங்கள் கரங்களில் இருக்கிறது. எனவே நீங்கள் திரு அவைக்கு தேவை என்பதை திருத்தந்தை எடுத்துச் சொல்கின்ற பொழுதுதான் கிறிஸ்து வாழ்கிறார், கிறிஸ்துவனுடைய விழுமியங்கள் இன்று வாழ்வாக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவனுடைய நல் மதிப்பீடுகள் வாழ்வாக்கப்பட வேண்டும். அதற்கு இளையோரின் பங்களிப்பும் இளையோருடைய பங்கேற்பும் அவசியம் என்பதை திருத்தந்தை இந்த ஏட்டிலே வலியுறுத்தி இருக்கின்றார். இளையோர் வாழ நீங்கள் கொடுக்கும் செய்திகள் என்ன என்பதை எங்களுக்கு கொஞ்சம் கூறுங்களேன். திரு அவையினுடைய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், வழிகாட்டக்கூடிய நிலையில் இருக்கின்றவர்கள், இன்று இளையோருக்கு நாம் எப்படி செவி கொடுத்து வழிகாட்ட வேண்டும். அவர்களுக்கு நாம் ஏதோ ஒரு கட்டளையை பிறப்பிப்பது போல அல்ல, அவர்களுக்கும் அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள், அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அவர்களுடைய விருப்பத்தினுடைய வெளிப்பாடு என்ன, இதையெல்லாம் நாம் செவி கொடுத்து கேட்டு இளையோரை இன்று நாம் வழிகாட்டுவது மட்டுமல்ல, உற்சாகப்படுத்த வேண்டும். இளையோருடைய திறமைகளையும் கொடைகளையும் நாம் திரு அவையில் பன்முகப்பட்ட விதத்தில பயன்படுத்த வேண்டும் என்பதை திருத்தந்தை நமக்கு திரு அவைக்கு அழைப்பாக கொடுக்கின்றார். நீங்கள் திரு அவைக்கு தேவை. நீங்கள்தான் இன்றைய திரு அவையின் நிகழ்காலம், நீங்கள்தான் திரு அவையின் எதிர்காலம். எனவே வாருங்கள், வந்து இணைந்து கொள்ளுங்கள், நீங்கள் இணைந்து பயணியுங்கள். நீங்கள் வெளியிலே நிற்கக்கூடியவர்களாக, உங்களுடைய திறமைகளை வேறு எங்கோ நீங்கள் காட்டக்கூடியவர்களாக அல்ல, திரு அவையோடு இணைந்து பயணிப்பதும் திரு அவையோடு இணைந்து நடப்பதும், திரு அவைக்கு நீங்கள் உங்களுடைய ஆற்றலையும் கொடைகளையும் கொடுப்பதும் இன்றைய காலத்தினுடைய அவசியம். அதை இயேசு செய்தார், அந்த இயேசுவை பின்பற்றி நீங்களும் செய்யுங்கள் என்ற ஒரு அழைப்பை திருத்தந்தை கொடுக்கின்றார். திருத்தந்தை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த இளையோருக்கான அழைப்பை இன்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நேர் விதத்திலே பார்க்க வேண்டும். தமிழ் பேசும் நல்லுலகில் நம்முடைய தமிழ் இளையோரை எப்படியெல்லாம் வழிநடத்த முடியும் என்பதற்கு நம்முடைய மாநிலங்களில், மறைமாவட்டங்களில் இளையோர் பணிக்குழுக்கள் எவ்வளவு மிக ஆற்றலோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் நினைத்து பார்க்கின்றோம். எனவே நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த பணிக்குழுக்கள் மூலமாக, அந்த பணிக்குழுக்களுடைய செயல் திட்டங்கள் மூலமாக இளையோரை நாம் உற்சாகப்படுத்துவோம், இளையோருடைய கரம் பிடிப்போம், இளையோர் நம்முடைய கரங்களை கோர்த்து கொள்ள முன்வருகின்ற பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்வோம், இணைந்து பயணிப்போம். இணைந்து பயணிக்கின்ற பொழுது இயேசு விரும்பிய, அந்த இளைஞன் இயேசு விரும்பிய நல்லதொரு சமூகத்தை, விழுமிய மதிப்பீடுகள் நிறைந்த ஒரு சமூகத்தை நாம் படைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இணைந்து பயணிப்போம். இளையோர் திரு அவையாக இந்த திரு அவையை மாற்றுவோம் என்ற நம்பிக்கையை சொல்லி, மீண்டுமாக இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த வத்திக்கான் வானொலிக்கு என்னுடைய மிகுந்த நன்றியை நான் தெரிவித்து, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தந்தையே. மிக அருமையாக, தெளிவாக கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற திருத்தூது அறிவுரை மடல் குறித்த கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜபங்களும். கிறிஸ்து வாழ்கின்றார் திருத்தூது அறிவுரை மடல் என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். ஜூலை 4 வெள்ளியன்று காலை ரோம் மறை மாவட்டத்தின் மையத்தில் உள்ள
பெர்னஸ்தீனோ லுபிகானோ பகுதியில் நடந்த பெட்ரோல் நிலைய விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இறைவேண்டல் செய்வதாகவும் இந்த துயரமான விபத்தின் நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தனது எக்ஸ் தள பக்கத்தில் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ரோமின் கிழக்கில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் ஏற்பட்ட இந்த வெடிவிபத்தில் 8 காவல்துறை அதிகாரிகள், ஒரு தீயணைப்பு வீரர் உட்பட குறைந்தது 9 பேர் காயமடைந்ததாக இத்தாலிய தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெட்ரோல் நிலைய குழாய்களின் மீது ஒரு கனரக வாகனம் மோதியதால் ஏற்பட்ட இந்த விபத்தினை சரிசெய்யும் பணிகளில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் இந்த விபத்தினால் ஏற்பட்ட சத்தம் இத்தாலிய தலைநகரம் முழுவதும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது என்றும் அவர்கள் அளித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். வத்திக்கானில் சிறுவர்களுக்கென இடம்பெறும் கோடை முகாமில் பங்கேற்கும் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் இளையோர்களை 6ஆம் பவுல் அரங்கில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சந்தித்தார். இந்த முகாமில் இத்தாலியின் காரித்தாஸ் அமைப்பினரின் முயற்சியால் இத்தாலிக்கு வரவேற்கப்பட்ட 300 உக்ரேனிய குழந்தைகளும் கலந்து கொண்டனர். கோடைக்கால முகாமில் பணியாற்றும் இளம் தன்னார்வலர்களால் வரவேற்கப்பட்ட திருத்தந்தை அங்குள்ள குழந்தைகளுடன் உரையாடி அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். பின்பு தனது குழந்தை பருவத்தை நினைவு கூர்ந்த திருத்தந்தை திருப்பலிக்கு செல்வது, அங்கு நண்பர்களையும் மற்ற குழந்தைகளையும் சந்திப்பது போன்ற தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுடன் குறிப்பாக தனது சிறந்த நண்பர் இயேசுவே என்றும் கூறினார். ஐநாவுக்கான அண்மையில் நடந்த உலகளாவிய நிதி உதவி தொகைகள் குறைப்புகளுக்கு பிறகு வளர்ச்சிக்கான அணுகுமுறைகளை பற்றி விவாதிக்கும் போது பொருளாதார அளவீடுகள் அல்லது நிதி அமைப்புகளுக்கு அப்பால் அதன் எல்லைகளை தாண்டி சிந்திப்பது முக்கியம் என வலியுறுத்தினார் பேராயர் கப்ரியேலே காச்சா. ஸ்பெயினின் செவிலில் நடந்த நிதி மேம்பாடு குறித்த மாநாட்டில் பேசிய ஐநாவிற்கான திருப்பிட பிரதிநிதி பேராயர் காச்சா அவர்கள் உலக தலைவர்களின் முன் உரிமைகளை மறுபரிசீலனை செய்யவும், ஒற்றுமையுடன் செயல்படவும், அனைத்து மக்களையும் மேம்படுத்தும் வகையில் உலகளாவிய அமைப்புகளை சரி செய்யவும் அழைப்பு விடுத்தார். அண்மையில் இடம்பெற்ற நிதி உதவித்தொகை குறைப்புகளால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக பேசிய பேராயர், வளர்ச்சி என்பது பொருளாதாரத்திற்கு சேவை செய்வது அல்ல, மாறாக ஒவ்வொரு மனிதருக்கும் கடவுள் கொடுத்துள்ள கண்ணியத்தை மையமாக கொண்டது எனவும் அதை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். பல்வேறு பொருளாதார குறியீடுகள் வழியாக உலகளாவிய வளர்ச்சி பல ஆண்டுகளாக அழைக்கப்பட்டுள்ளது என்றும் இப்போது முன் உரிமைகளை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை கர்தினால் பியத்ரோ பரோலின் ஜப்பானுக்கான 4 நாள் சுற்றுப்பயணம் வத்திக்கான் ஜப்பானிய உறவுகளுக்கும் நாட்டின் சிறிய ஆனால் துடிப்பான கத்தோலிக்க சமூகத்திற்கும் ஒரு முக்கியமான தருணத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது யூகான் செய்தி நிறுவனம். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஒசாகாவில் நடந்த கண்காட்சி மற்றும் திருப்பீடத்தின் தேசிய தினத்தை மையமாக கொண்ட இந்த வருகை கலாச்சார நலன் மற்றும் மேய்ப்பு பணி ஆகியவற்றை ஒருங்கிணைத்ததாகவும், மேலும் தங்கள் வாழ்க்கைக்கான எதிர்கால சமூகத்தை வடிவமைப்பது என்ற தலைப்பில் துவங்கிய கண்காட்சியை பார்வையிட்டதாகவும், சமூக சவால்களை எதிர்கொள்ள உலகளாவிய ஒத்துழைப்பு மற்றும் புதுமைக்கான மேடையாக அது அமைந்துள்ளதாகவும் கர்தினால் குறிப்பிட்டதாக கூறியுள்ளது அச்செய்தி நிறுவனம். ஏறக்குறைய 6 மாதங்கள் நீடிக்கும் இந்த கண்காட்சி அக்டோபரில் நிறைவு பெறும்போது ஏறக்குறைய 2.8 கோடி மக்கள் பங்கேற்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. எண்ணற்ற குழந்தைகள் உட்பட பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் காசா பகுதி மோதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என கத்தோலிக்க காரித்தாஸ் அமைப்பு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. 160 அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து போர் நிறுத்தத்திற்கான இந்த விண்ணப்பத்தை விடுத்துள்ள பன்னாட்டு காரித்தாஸ் அமைப்பு, இதற்கு பொறுப்புடைய பன்னாட்டு தலைவர்கள் மனிதாயமான சட்டங்கள் மற்றும் மனிதகுல மாண்புக்கான கொள்கைகளை உயர்த்தி பிடித்து செயல்பட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளது. உலகம் முழுவதும் ஏழைகளின் பக்கம் நின்று பிறர் அன்பு மற்றும் நீதிக்காக உழைத்து வரும் கத்தோலிக்க காரித்தாஸ் அமைப்பு ஒழுக்க ரீதியுடன் கூடிய பன்னாட்டு தலைவர்களின் அவசர நடவடிக்கையை சார்ந்தே காசா மக்களின் வருங்காலம் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. அண்மை வாரங்களில் இஸ்ரேலின் தொடர் தாக்குதலால் 500க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். ஏறக்குறைய 4000 பேர் காயமுற்றுள்ளனர். இவர்கள் அனைவரும் உணவு விநியோகத்தை பெறுவதற்காக காத்திருந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும்
மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.